வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் கலைவாணி வைத்தியநாதன். நீங்கள் பார்த்து கொண்டு ரசிப்பது சிவா வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் புதுவை நவரச நவராத்திரி. இன்னைக்கு நவராத்திரியோட 4வது நாள்ல இருக்கும். நவராத்திரி ஏன் கொண்டாடுறோம், வீட்டுல எதுக்கு கொலு வைக்கிறோம், ஒரு நாளோட கதை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே பல கேள்விகள் உள்ள இருக்கு. சோ இந்த கேள்விகளை தேடி தெரிஞ்சுக்கதான் இன்னைக்கு நாம பூர்ணிமா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வீட்டுல இருக்க கொலுவை பார்த்துட்டு நம்மளோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. मोक्षप्रदायिनी मञ्जुलभाषिणी वेदनुते पङ्कजवासिनी देवसुपूजित सद्गुणवर्षिणी शान्तियुते जय जय हे मधुसूदन कामिनी. இப்ப நம்ம கூட பூர்ணிமா அம்மாவோட மகள் மற்றும் மகன் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் குட்டி, உங்க பேர் என்ன? அபிநயா. அபிநயா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? அபிநயா செகண்ட் ஸ்டாண்டர்ட். என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க? கேந்திர வித்யாலயா. ஓகே, உங்க பேர் என்னப்பா? அருண் கார்த்திக். ஓகே, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 6th படிக்கிறேன். என்ன ஸ்கூல்ல? கேந்திர வித்யாலயா. ஓகே, சோ நீங்க கொலு வீட்ல வைக்கிறாங்க இல்லையா, ரொம்ப அழகா 7 படிக்கட்டு வச்சு கொலு வச்சிருக்காங்க. சோ உங்க வீட்ல கொலு வைக்கக்குள்ள நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்றீங்களா? நாங்கள் நிறைய சுவாமிக்கெல்லாம் பொம்மைலாம் வைப்போம், நிறைய சாப்பாடெல்லாம் வைப்போம், நிறைய விளக்கெல்லாம் ஏற்றி ஸ்லோகம் பாட்டு டான்ஸ் எல்லாமே பண்ணுவோம். அப்புறம் நாங்கள் சுவாமிக்கு விளக்கேற்றி வைப்போம். சுவாமிக்கு நல்லா ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாமே பண்ணுவோம். ஓகே, ஸோ பாட்டெல்லாம் பாடுவீங்களா? நீங்க பாடுவீங்களா பாட்டு? ஸோ உங்களுக்கு யார் இந்த மாதிரி சுவாமி பாட்டெல்லாம் கத்து கொடுத்தா? நான் பாட்டு கிளாஸ் போயிருந்தேன். நான் பாடுறத பார்த்து ஓ, அப்ப 2 பேருமே பாட்டு பாடுவீங்க. ஸோ நம்மளோட நேருக்காக ஒரு பாட்டு பாடிடலாமா? ஓகே, பாடுறீங்களா? வாரணத்து நாயகா வலம்புரி விநாயகா, வாரணத்து நாயகா வலம்புரி விநாயகா, ஓம் சக்தி சிவனனைக்கும் வல்லபை விநாயகா, ஓம் சக்தி சிவனனைக்கும் வல்லபை விநாயகா, கருணை செய் கிருபாகரா கார்த்திகேய சோதரா, கருணை செய் கிருபாகரா கார்த்திகேய சோதரா, ஓம் எழுத்து ரூபனே ஓம் 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 ஓம், ஓம் எழுத்து ரூபனே மந்திர பிரணவ ரூபனே, ஓம் எழுத்து பிரணவ மந்திர ரூபனே விநாயகா, வாரணத்து நாயகா வலம்புரி விநாயகா, வாரணத்து நாயகா வலம்புரி விநாயகா. அடடா, ரொம்ப அழகா பாடுறீங்களே குழந்தைங்க. ஓகே, ஸோ நீங்க இந்த பாட்டு கிளாஸ் இவ்வளோ நல்லா போய் கத்துக்கிட்டீங்க? ஒரு வருஷமா. ஓ, 1 வருஷமா போய் கத்துக்கிட்டீங்க. ஸோ இந்த பாட்டு நீங்க பாடினது விநாயகர் பாட்டு இல்லையா? ஓகே, ரொம்பவே அழகா பாடுங்க குட்டி, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இவங்க நல்லாவே பார்த்தாலே தெரியுது பூர்ணிமா அம்மா அவங்க குழந்தைங்களை ரொம்பவே அழகா வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவலா சாமி பாட்டெல்லாம் பாட கற்றுக் கொடுத்து. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் குட்டி. இப்போ பூர்ணிமா அம்மா அவங்களுடைய கணவர், மாமியார் மற்றும் குழந்தைகளை கூப்பிடலாம். வாங்கம்மா. எல்லாருக்குமே வணக்கம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, ஒரு அழகான குடும்பம். ஸோ நீங்க எத்தனை வருஷமா இந்த கொலு வச்சுட்டு இருக்கீங்கம்மா? எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது. 16 வருஷமா இங்கே வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்து 30 இயர்ஸாக வச்சுட்டு இருக்காங்க. அம்மா, இப்போ கொலு வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு குடும்பத்தார் அனைவருடைய ஒரு சப்போர்ட்டுமே தேவை. ஸோ நீங்கள் உங்க மருமகளை எப்படி சப்போர்ட் பண்றீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த கொலு வைக்கும் முறைகளை எங்களுக்காக சொல்ல முடியுமா? அதாவது நாங்கள் 35 வருஷமாக அதை வச்சிட்ருக்கோம். அமாவாசை கழிச்ச மறுநாள்லேருந்து இதை நாங்கள் வைக்க ஆரம்பிப்போம். அதுக்கு என் பையன், மருமக, குழந்தைங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. படியெல்லாம் கட்டி அதுக்கு மேலே இந்த மாதிரி வேஷ்டி போட்டு பொம்மையெல்லாம் இறக்கி எல்லாத்தையும் தொடச்சி எந்தெந்த படியில் வைக்கணும்னு பார்த்து அழகாக எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. அதனால இந்த கொலு இவ்வளோ நல்லா அமையும். ஓகே, ஸோ இப்போ அவரோட கணவர்கிட்ட கேட்டலாம். சார், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவும் சரி அவங்களோட மனைவியும் சரி ரொம்ப பக்தி மயமாக இருக்காங்க. கொலு வைக்கிறதுல ரொம்பவே டெடிக்கேட்டடாக இருக்காங்க. ஸோ அதில் உங்களோட பங்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? எங்கள் வீட்டில் நாங்கள் தான் 35 வருஷமாக வச்சிட்ருக்குறோம். நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிற போதே நான் இந்த மாதிரி ரொம்ப ஆசை. இந்த படி கொலு வருதுனாலே ஒரு ஒரு எந்தூசியாசம் தான். படி இறக்குறோம். இன்னும் நான் சின்ன பையனாக இருக்கும்போது இங்கே பார்க்கெலாம் கட்டி வச்சுருப்போம். இப்போ அது பண்ணுறதில்ல. பட் ஒரு வருஷம் கொலு வந்தாலே எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஹாப்பினஸ் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே. படி இறக்கி அவங்க சொன்ன மாதிரி பொம்மையெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி எல்லா வேலையுமே நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் செய்கிறது வழக்கம்.
ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அம்மா இப்போ நாங்க சில வீட்ல கொலு வைக்க பார்க்க போறோம். சில வீட்ல வந்து 5 படிகள் வைக்கிறாங்க, 7 படிகள் வைக்கிறாங்க, 9 படிகள் வைக்கிறாங்க. ஸோ அது ஏன் இந்த மாதிரி, அதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா? அதை பத்தி சொல்ல முடியுமா? அதாவது ஒத்தப்படையில தான் வைக்கணும் கொலுப்படி அப்படிங்கிறது. 9 படி வைக்கலாம். அதுக்கு மேலேயும் இப்போ பெரிய கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 11 படி அந்த மாதிரிலாம் ரொம்ப விஸ்தாரமாக கூட பண்ணுவாங்க. நிறைய ஒரு அவதாரங்களை சொல்ற மாதிரி ஃபுல் அதை பார்த்தாலே சின்ன வயசுலேருந்து எப்படி கிருஷ்ணர் தவறான்னு கிருஷ்ணரோட கொலுவே தனித்தனியாக இருக்கு. அதனால வந்து 3 படியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒத்த படையில இருக்கணும், எல்லாமே ரெட்டை படையில வராது. 3, 5, 7, 9, 11 அப்படின்னு அவங்களுக்கு பொம்மைகளுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி ஒத்த படையில வைக்கலாம். ஓகே. ஸோ இந்த கொலு வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி நவராத்திரின்னு சொல்லக்குள்ள ஒரு நாளுக்குமே ஒரு கதை இருக்கு, ஒரு தேவியை வந்துட்டு வழிபடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு வந்து 4வது நாள் நவராத்திரி. இன்னைக்கு எந்த தேவியை நம்ம வந்து வழிபடுறோமா? நவராத்திரியில இந்த 9 நாட்களை வந்து 3 பிரிச்சுப்பாங்க. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி முப்பெரும் தேவியர்கள் வந்து நம்ம கொண்டாடுறதுக்காக தான் நவராத்திரியே. மகிஷாசுரனை வந்து மகிஷாசுர மர்தினி வதம் பண்றாங்க. 9 நாள் வந்து அவங்க வந்து போர் பண்ணி 10வது நாள் விஜயதசமி அன்னைக்கு அவரை வந்து வெற்றி கொள்றாங்க. அதை தான் நம்ம விஜயதசமின்னு கொண்டாடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 நாள் துர்கைக்கு உண்டானது. அடுத்த 3வது நாள், இப்போ நீங்க 4வது நாள் சொல்றதுனால அடுத்த 3 நாள் நம்ம லக்ஷ்மியை வழிபடுறோம். கடைசி 3 நாள் வந்து சரஸ்வதி தேவி. ஓகேம்மா. ஸோ ரொம்பவே அழகாக சொன்னாங்க. அம்மா, இந்த மாதிரி கொலு பொம்மைகள் வந்து நீங்கள் அடுக்கி வச்சிருக்கீங்களா? அது வந்து எந்த ஒரு பேசிஸில் வந்து அடுக்கி வைப்பீங்க? அந்த மாதிரி பொம்மைகளை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? அந்த ஒரு பொம்மையும் ஒரு கதை சொல்லுங்க இல்லையா? ஸோ நீங்கள் எந்த தீமில் வந்து கொலு வச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? ஆக்சுவலி இங்கே தீம்னு நாங்கள் ஒன்றும் ஃபாலோ பண்ணல. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, கீழேருந்து இப்போ ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? புல் பூண்டு அந்த மாதிரி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படியில் வர்றது. அதுக்கப்புறம் ஈரறிவு ஜீவன்கள், அந்த சின்ன சின்ன வண்டு அந்த மாதிரிலாம் வைக்கிறது. அதுக்கப்புறம் மேலே வந்து மூர்த்திகள், அந்த மாதிரி ஒன்று படி ஏற சுவாமிகள் அப்படி வந்து இருக்கிற மாதிரி ஆக்சுவலாக அப்படி தான் வைப்பாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு ஃபேஷனாகவும் வைக்கிறாங்க, அவங்களே ஒரு தீமும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய விஷயங்கள், இப்போ கோலம் போடுறதுல வந்து எந்த அளவுக்கு இப்போ நம்ம இப்போ கோலம் காம்படிஷன் அப்படின்னு வச்சோன்னா வந்து இப்போது லேட்டஸ்ட்டு அரசியல் வரைக்கும் வருது இல்லையா? அந்த மாதிரி இப்போ வந்து கிரிக்கெட் அந்த மாதிரி பார்க்கு விளையாடுறது, வண்டியெல்லாம் வர்றது, வெஹிக்கல்ஸ் வர்றது, அந்த மாதிரி அவங்க இன்னும் போட்டுட்டு இன்னும் என்னென்னலாம் அதில் வந்து புதுமை பண்ணலாம் அப்படின்றது இருக்குது. பாரம்பரியம் அப்படின்னு பார்க்கறச்ச நம்ம வந்து எல்லாத்தையும் அதில் இன்க்ளூட் பண்ணலாம். இதில் வந்து குழந்தைகளை சந்தோஷப்படுத்துறது தான். இப்போ கன்னியா குழந்தைகள் எல்லாம் வந்து கூப்பிட்டு அந்த 9 நாள் நவராத்திரியில் கன்னியா குழந்தைங்களுக்குலாம் சிறப்பாக செய்வாங்க. ஏன்னா இவங்களை வந்து அவங்க வந்து சுவாமியாவே பாவிக்கிறாங்க. அதே மாதிரி சுவாசினிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு சாதம் போட்டு அந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக இப்போ வந்து ரொம்பவே அதை ரொம்ப எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. கூப்பிட்டு எல்லாரையும் குழந்தைகளுக்கெல்லாம் உட்காந்து அவளுக்கு வஸ்திரம் கொடுத்து சாப்பாடு போட்டு இதுலேருந்து எல்லாமே நடக்குது. சுவாசினிகளுக்கு தனியாக, குழந்தைகளுக்கு தனியாக, அந்த மாதிரி ரொம்பவே நடக்குது. அந்த மாதிரி மெயினாக இப்போ இந்த ஜென்ரேஷன் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியறதே இல்லை இல்லையா? கொலு வைக்கிறது இந்த மாதிரி வீட்டில் வந்து வச்சாதான் உண்டு. ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களை பார்க்குறோம், ரொம்பவே வந்து ஆர்வமாக இருக்காங்க. பார்க்கலே தெரியுது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு அவங்க வந்து உடை அணிஞ்சிட்டு கொலு வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்படி நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லி வளர்ப்பீங்களா இந்த மாதிரி இந்த நம்மளோட பாரம்பரியம் வழக்கம்? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. குழந்தைகளுக்கு வந்து நம்ம என்ன காட்டுறோம் அப்படிங்கிறத பார்த்து தான் குழந்தைகள் வளர்றாங்க. அதனால இப்போ வந்து பெரியவங்க வீட்டில் ஒன்று செஞ்சாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி குழந்தைங்க அதெல்லாம் பண்ணுறது வழக்கம். இவங்க பரம்பரையாக அப்படியே வச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. எங்காத்துலேயும் வழக்கம் உண்டு இல்லைன்றது வந்து உண்டு. அந்த ஃபேமிலியில் வழக்கம் இல்லைன்னா அவங்க வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து எல்லாருமே வைக்கிறாங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கும் இப்போ வந்து பக்தி வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுறது. அதனால வந்து இப்போ எல்லாருமே வைக்கிறாங்க. குழந்தைகள் வந்து ரொம்ப ஆர்வமாக இதில் இருக்காங்க. நவராத்திரி வருதுன்னும் போது குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப ஆர்வம். நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து ஈடுபட்டு ரொம்ப ஆசையாக பண்ணுறாங்க. நமக்கு அது பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. இதை தவிர வேற என்ன வேணும்? ஓகே. ஸோ பூர்ணிமா அம்மா மட்டும் இல்லை, அவங்களோட குடும்பமே வந்து இந்த கொலு வந்து ரொம்ப அழகாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட நாமளும் இணைஞ்சிருக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எங்கள் டீமுக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ நன்றி அம்மா, ரொம்பவே அழகாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொன்னீங்க. இந்த நவராத்திரிக்கு ரொம்பவே அழகாக கொலு வச்சு நம்மள அன்பா வரவேற்று நம்ம கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப அழகாகவும் கோர்வையாகவும் பதில் சொன்ன பூர்ணிமா மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் சார்பாக ஒரு வெள்ளி காயின் அன்பு பரிசா கொடுக்குறோம். ரொம்பவே நன்றிம்மா. ஸோ இதே மாதிரியே நாங்கள் வந்து வருஷம் உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த நவராத்திரியை வந்து கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நீங்கள் ஏதாச்சும் ஓரிரு வார்த்தைகள் சொல்ல முடியுமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து ஒருத்தவங்க வீட்டில் வைக்கிற கொலுக்கு வந்து நம்ம வாங்கோ தாம்பூலம் கூப்பிட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால ஒவ்வொருத்தவங்க வீட்டு கொலுவையும் என்டையர் பாண்டிச்சேரியே பார்க்க முடியும். எல்லாருமே உட்காந்து பார்க்குறாங்க. யூடியூப்லலாம் போகிறதுனால எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு கொலுவை பார்த்து ரசிக்கிறதுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கும் ரொம்ப முக்கியமாக உறுதுணையாக இருக்குது.
தேங்க்யூ ஃபார் த மீடியா. தேங்க்யூ. தேங்க்யூம்மா, ரொம்பவே நன்றிம்மா. இன்னைக்கு 4வது நாள் நவராத்திரி ரொம்பவே அழகா பூர்ணிமா அம்மா வீட்டுல கொண்டாடினது மட்டும் இல்லாம நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்பவே அழகா அவங்க பதில் சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு, அதாவது 5வது நாள் நவராத்திரியை நம்மளோட இன்னொரு நேர் வீட்டுல போய் கொண்டாடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் கலைவாணி வைத்தியநாதன்.